ஐந்தாவது நாள் விபிஎஸ் நாளுக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, இதுவரை எங்களை நீர் அதிசயமாய் நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கடந்து வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி. சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பெரியவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆங்காங்கே இருந்து பாதுகாப்பாய் கர்த்தர் இந்த இடத்துல கூட்டி சேர்த்திரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் விபிஎஸ் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. புரிந்து கொள்ளத்தக்க நிலையில் எல்லா ப்ரோக்ராமும் இருக்க என் ஆண்டவர் உதவி செய்வீராக. கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளும் ஞானமாய் புரிந்து கொள்ளத்தக்க அளவில் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆசீர்வதியும் பெருக பண்ணும், நன்மையினால் நிரப்பும். தொடர்ந்துள்ள பகுதிகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஹலோ, ஹாய், ஹலோ. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சவுண்டே காணோம். இல்ல, சந்தோஷமா இருக்கோம். சத்தமா இந்த சைடுல இருந்து ஹல்லேலூயா சொல்லுங்க. எந்த சைடு சத்தமா சொல்றாங்க பாப்பா? ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா எப்படி சொல்றோம்? இப்படி கையை கட்டிட்டா சொல்லணும். இப்படி கையை தூக்கி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த சைடுல ஹல்லேலூயா. சூப்பர், ரெண்டு டீமும் சேம் எனர்ஜில இருக்கு. சரி, விபிஎஸ் நோக்கம் என்ன? விபிஎஸ் முதல் நாள் நோக்கம் என்ன? இரண்டாம் நாள் நோக்கம்? சரி, மூணாம் நாள் நோக்கம்? நாலாம் நாள் நோக்கம்? சூப்பரா எல்லாம் சொல்றீங்க. சரி, நம்ம இந்த 4 நாள் நோக்கப்பாடல் அப்படின்னு நிறைய பாட்டு இப்போ படிச்சிருக்கோம், அப்படிதானே? இல்ல, உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க, நம்ம டான்ஸ் ஆடலாமா? எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. பாட்டு லிரிக்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் சொல்லுங்க. பாட்டோட ஒரு லைன் சொல்லுங்க. பல்லே 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 பல்லேக்கு ஆடலாமா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ, சபாஷ், ஹாய், ஹலோ, சபாஷ். விசுவாசம் ஒன்றுதான் உலகை ஜெயிக்குமே, அறிந்து கொள்ளுமே பலே. அவர் வார்த்தையை நீயும் நம்பி வந்துட்டால் வாழ்வு நிலைக்குமே பலே. விசுவாசம் ஒன்றுதான் உலகை ஜெயிக்குமே, அறிந்து கொள்ளுமே பலே. அவர் வார்த்தையை நீயும் நம்பி வந்துட்டால் வாழ்வு நிலைக்குமே பலே. விசுவாசித்தார், இழந்ததை பெற்றுக் கொண்டார். ஆபிரகாம் விசுவாசித்தார், காணாத கானானை கண்டார். யோபு விசுவாசித்தார், இழந்ததை பெற்றுக் கொண்டார். ஆபிரகாம் விசுவாசித்தார், காணாத கானானை கண்டார். நீயும் விசுவாசித்தால் தேவ மகிமையை காணலாம். நீயும் விசுவாசித்தால் தேவ மகிமையை காணலாம். बल्ले 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 बल्ले
பிடிச்சிருக்கோ? சரி, சூப்பரா ஆடினீங்க. இன்னொரு பாட்டு சொல்லுங்க பாப்பா. என்ன பாட்டுக்கு நான் சொல்லலாம்? வளைய விரிச்சு. எல்லாரும் சாத்தான வரட்டு ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு யாரெல்லாம் காலைல எழுப்பி ப்ரேயர் பண்ணா? பைபிள் படிச்சியா? குட் பாய். என்ன பைபிள் படிச்சு ப்ரேயர் பண்ணாம இருந்தா எப்படி சாத்தான விரட்ட முடியும் சொல்லுங்க? அப்ப நம்ம இப்ப பாடினா மட்டும் போதாது, வீட்டுல போய் பைபிள் படிச்சு ப்ரேயர் பண்ணணும். சரியா? இப்ப எல்லாம் சாத்தான விரட்ட ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? காத்திருக்கான் கள்ள பிசாசு, காத்திருக்கான் தந்திர பிசாசு. வலைய விரிச்சு காத்திருக்கான் கள்ள பிசாசு, காத்திருக்கான் தந்திர பிசாசு. காட்டி உனக்கு தூண்டில் போடுவான், பணத்தை காட்டி பைக்கை காட்டி மயக்கி போடுவான். மயங்கி விடாதே வலையில் விழுந்து விடாதே, மயங்கி விடாதே வலையில் விழுந்து விடாதே. ஆண்டவரின் படைப்பிலே சிறப்பானவன் நீ, இயேசுவின் பின்னே செல்ல அழைக்கப்பட்டவன். பைபிள் வாசி ப்ரேயர் பண்ணு, சாத்தான நீ எடுத்து நெல்லு. பைபிள் வாசி ப்ரேயர் பண்ணு, சாத்தான நீ எடுத்து நெல்லு. இயேசுவின் பலத்தினாலே அவனவன், இயேசுவின் பின்னே செல்ல அழைக்கப்பட்டவன். பைபிள் வாசி ப்ரேயர் பண்ணு, சாத்தான நீ எடுத்து நெல்லு. பைபிள் வாசி ப்ரேயர் பண்ணு, சாத்தான நீ எடுத்து நெல்லு. இயேசுவின் பலத்தினாலே அவனவன், இயேசுவின் பலத்தினாலே அவனவன். ஜும் 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 ஜும். எல்லாம் நல்லா கிளாப் பண்ணுங்க பாப்போம். சூப்பர். சரி, உட்காருங்க. இப்ப எல்லாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா மாறிட்டீங்க. இந்த எனர்ஜியோட நம்மளோட டே 5 நோக்கத்தை படிக்கலாம். சரியா? நம்ம டே 5 நோக்க வசனமோ நம்ம ஸ்டெல்லாக்கா இப்போ சொல்லி தர போறாங்க. அப்ப ஸ்டெல்லாக்காக்கு என்ன பண்ணணும்? நீங்க பண்ணுங்க, சவுண்டா பண்ணுங்க. வசனம் சொல்ல எல்லாம் சத்தமா சொல்லணும். சரியா? இன்னையோட நோக்கம் பரம வாழ்வில் நீங்கள் விசேஷித்தவர்கள். பரம வாழ்வில் நீங்கள் விசேஷித்தவர்கள். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதுக்கோட ஆக்ஷன் பார்க்கலாம். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது சின்ன வசனம் தான், நீங்க ஈஸியா படிச்சுக்கலாம். இப்போ இவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க, நீங்க வசனம் சொல்லணும். சரி, இந்த வசனம் குட்டி வசனம்னால பிகினர் இல்லைன்னா பிரைமரி கிளாஸ்லேருந்து ஏதாவது ஒரு பொண்ணோ ஒரு பையனோ சொல்லலாம். பிகினர் கிளாஸ்லேருந்து பிரைமரி வரலாமா? பிகினர்லேருந்து ஏதாவது ஒரு பையன் வரீங்களா? பிரைமரி இல்லைன்னா பிகினர். சரி, ஜூனியர்லேருந்து ஒருத்தன் வா.
நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:8. தம்பிக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க பாப்போம். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:8. நல்லா ஒரு கிளாப் பண்ணுங்க பாப்போம். சரி, இது ஒரு பிகினர் பிள்ளை வந்து சொல்லலாமா? சின்ன வசனம் தான். பிகினர் பிள்ளைங்க வரீங்களா? சரி தம்பி வா. பிகினர் பிள்ளைங்க யாரும் வரலையா? பிகினர். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:8. நல்லா ஒரு கிளாப் பண்ணுங்க பாப்போம். சரி, பிகினர் பிள்ளை வா. இந்த பொண்ணுக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க பாப்போம். குட்டி வசனம் தான், வா. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:8. தங்கச்சிக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க பாப்போம். சரி, இப்போ நமக்கு இன்னைக்குள்ள வசனம் படிச்சாச்சு, இன்னைக்குள்ள நோக்கமும் படிச்சாச்சு. இன்னைக்குள்ள பாட்டு படிக்கலாமா? ஆர் யூ ரெடி? பாட்டு கேட்க நீங்களாம் ரெடியா இருக்கீங்களா? சரி, ஜெஃபியாக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க. இப்போ ஜெஃபியாக்கா நமக்கு பாட்டு சொல்லி தர போறாங்க. சரி, பாட்டு படிக்கலாமா? கிளாப் பண்ணுவீங்களா? வாங்க போவோம் பரலோகம், இந்த உலகம் கொஞ்ச காலம், விசேஷமான ஜீவகிரீடம் அணிவதால் வருமே உற்சாகம். வாங்க போவோம் பரலோகம், இந்த உலகம் கொஞ்ச காலம், விசேஷமான ஜீவகிரீடம் அணிவதால் வருமே உற்சாகம். தூதர்களோடு பாடல்கள் பாடி தேவனை துதிக்கையில் ஆனந்தம். தூதர்களோடு பாடல்கள் பாடி தேவனை துதிக்கையில் ஆனந்தம். ஆனந்தம் 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 அடடடடா. ஆனந்தம் 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 அடடடடா அடடடடா அடடடடா. பாட்டு சின்ன பாட்டு தான். இன்னைக்குள்ள நோக்கம் என்ன? இன்னொருக்க சத்தமா சொல்லலாமா? சரி, நான் இப்ப பாட்டு சொல்லி தரேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. சரியா? வாங்க போவோம் பரலோகம், இந்த உலகம் கொஞ்ச காலம். வாங்க போவோம் பரலோகம், இந்த உலகம் கொஞ்ச காலம், விசேஷமான ஜீவகிரீடம் அணிவதால் வருமே உற்சாகம். விசேஷமான ஜீவகிரீடம் அணிவதால் வருமே உற்சாகம். இன்னொருக்க சொல்லலாமா? வாங்க போவோம் பரலோகம், இந்த உலகம் கொஞ்ச காலம், விசேஷமான ஜீவகிரீடம் அணிவதால்
வருமே உற்சாகம். தூதர்களோடு பாடல்கள் பாடி தேவனை துதிக்கையில் ஆனந்தம். தூதர்களோடு பாடல்கள் பாடி தேவனை துதிக்கையில் ஆனந்தம். ஆனந்தம் 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 ஆ ஆனந்தம் ஆனந்தம் அடடடடா. சின்ன பாட்டு தானே, பாடலாமா? என்ன இருக்கா? கிளாப் பண்ணலாமா? கொஞ்ச காலம் விசேஷமான ஜீவ கிரீடம் அணிவதால் வருமே உற்சாகம். வாங்க போவோம் பரலோகம். இந்த உலகம் கொஞ்ச காலம் விசேஷமான ஜீவ கிரீடம் அணிவதால் வருமே உற்சாகம். சத்தமா பார்க்கலாமா? Are you ready? Yes, we are ready. பாட்டு சூப்பரா இருந்துல்ல? இப்போ பாட்டுக்கு ஆக்ஷனும் நல்லா இருக்கும்ல? சரி, நாங்க 2 வாட்டி பண்ணுவோம். நீங்க அடுத்து எல்மிங்க கூட ஆடணும், சரியா? நாங்க பாடும்போது நீங்க என்ன பண்ணணும்? சும்மாவே பாடணும். கை தட்டி பாடணும். கை தட்டி பாடணும், சரியா? நாங்க ஆட போறோம், நீங்க கை தட்டி பாட போறீங்க. ஆக்ஷன் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும்? அப்ப ஏன் யாரும் கிளாப் பண்ண மாட்டேங்கிங்க, பாட மாட்டேங்கிங்க? எல்லாரும் பாடணும், சரியா? நாங்க பாடும்போது இன்னொருக்கா ஆக்ஷன் பார்க்கலாமா? Are you ready?
முதல் வருமே உற்சாகம். கையெல்லாம் கட்டி வச்சிட்டு இருக்கிறீங்க, கை தட்டுங்க.